நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 125வது ஆண்டு பாரம்பரிய மலை ரயில் துவக்கப்பட்ட தினம் நாளை ஜூன் 15 கொண்டாட இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடந்த 1899 ஜூன் 15 முதல் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் முதன்முதலாக இயக்கப்பட்டது. 9 ஆண்டுகள் கழித்து குன்னூரில் இருந்து ஊட்டி அருகே பென்ஹில் வரை இயக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1909 அக்டோபர் 15 முதல் ஊட்டி ரயில் நிலையம் வரை மலை ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டில் நீலகிரி மலை ரயில்வே கம்பெனி உருவாக்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு சென்னை பிராந்திய ஆளுநர் வென்லாக் பிரபு நீலகிரியில் மலை ரயில் பாதையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வரையிலான மலைப்பாதையில் 27 கிலோமீட்டருக்கு இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டு 1899 ஜூன் 15 திறக்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டு குன்னூரில் இருந்து ரூபாய் 24.40 லட்சம் செலவில் 19 கிலோமீட்டர் தூரம் வரை உதகைக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இந்த மலை ரயில் பாதையில் 16 குகைகளும் 216 வளைவுகளும் 250 பாலங்களும் உள்ளன. மேலும் ஆசியாவிலேயே மிக செங்குத்தான மீட்டர் கேஜ் ரயில் பாதைகளில் மிக நீளமானது என்பது இதன் சிறப்பு அம்சமாகும். ஆங்கிலேய பொறியாளர் மிக்சல் மேற்பார்வையில் அமைக்கப்பட்டு இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலக புகழ்பெற்ற நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயிலை யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த 2005 ஜூலை 15ஆம் ஆண்டு பாரம்பரிய ரயிலாக அறிவித்தது. இந்நிலையில் 125ஆம் ஆண்டு துவக்க விழா நாளை கொண்டாட இருக்கிறது.